நீ மிளகா பொடியை போட்டு தானே வெட்டின, நேருக்கு நேரம் அருவா வச்சு 2 பேர் வீரம்னா வெட்டி பார்த்துருக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி கருத்துக்களோட அந்த வீடியோ இருக்குது. இது வந்து ஆமா, வீரம்னா என்னது? உங்ககிட்ட அருவாலை குத்துட்டு என்கிட்ட அருவாலை வச்சு வாடா சண்டை போட்டு நம்ம குத்திட்டு சாகலாம் அப்படின்றது வீரம். மிளகா பொடி தூவிட்டு குத்துறது வீரமா அப்படின்னு தான் சொன்னாப்புல. இதுல தப்பே கிடையாது. அசிங்கப்படுத்தினாரு. வீரத்துக்கும் கோழைக்கும் என்ன அப்படின்ட்டு சொல்லி புரிய வச்சாரு. அது உங்களால தாங்க முடியல. நாடா இது நம்ம சமூகத்தை சேர்ந்தனும் ஒரு கோழன்ட்டான மிளகா பொடி தூக்கிட்டு அவன் குத்திட்டான்ட்டு அசிங்கப்படுத்திட்டு உங்களால தாங்க முடியல. அதனால அவரோட சேனலே முடக்கணுமா, பர்மனண்டா முடக்கணுமா? என்ன கதையா இருக்குது? சொசைட்டி பாவங்க வீடியோ பார்த்துட்டு நாங்க வந்து ஏன் இந்த மாதிரி வீடியோ போறீங்க, இனிமேட்டு இந்த மாதிரி வீடியோ எல்லாம் போடாதீங்க, சேனல் வந்து டெலிட் பண்ணுங்க அப்படிலாம் நாங்க வந்து கதறல புலம்பல. சந்தோஷப்பட்டோம். கோபி சுதாகர் அந்த டீம்ல இருக்கிற எல்லாமே ஓப்பன் டைப்பா பேசுறாங்க, எல்லாருக்கும் நெத்தடி கொடுத்தாங்க நேரடியா அப்படின்னு நினைச்சு நாங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் அந்த ஒரு வீடியோ 2 நாள் முன்னாடி சுஜித் அவங்க அப்பா வந்து கூட்டிட்டு போனாங்க. அப்ப மூஞ்சில வந்து கட்சி பேத்துன்னு அழகா மாதிரி போனாரு நம்ம சுஜித், நம்ம மாவீரன். இந்த நிலைமை இனிமேட்டு யாருக்கும் வரக்கூடாது அப்படின்ட்டு கொலை பண்ணிட்டு அவனோட லைஃபும் கொலை பண்ணவனோட லைஃபும் போகக்கூடாது அப்படின்ட்டு எதிர்த்து பேசினா அவன் பேசக்கூடாது, அவன் வீடியோ போடக்கூடாது, அவன் சேனல் இருக்கக்கூடாது. இதானே உங்களோட மைண்ட் தாட்டு? மிளகாய் பொடி தூவி குத்தனவனுக்காக இவ்வளவு பேர் இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்கன்னா எனக்கு ஒண்ணும் புரியல. அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம். பாய்.